வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபைனைட் சீரீஸ்ன்றது நமக்கு பேசிக்காக என்னன்னு தெரியும். வாட் இஸ் த சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூஎன்ன்றது ஒரு சீக்வன்ஸ், கிவன் சீக்வன்ஸ் அப்படின்னா அது சிம்பிள் வந்து u1 plus u2 plus and so on plus unன்றது is called the infinite series. ஓகே, ஸோ u1ன்றது ஒரு சீக்வன்ஸாக இருக்கும் பட்சத்தில் the sum of the terms, infinite number of terms, that is called the infinite series. இதனுடைய நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா summation n equal to 1 to infinity un சொல்லுவோம், ஆர் summation வெறும் summation un கொடுத்தாலே that is called the infinite series தான். ஓகே ஓகே, இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த SNன்றது that is called the nth partial sum அப்படின்னு sum of the first n termsனு சொல்லுவோம். that is called the nth partial sum of the series அப்படின்னு அர்த்தம். SNன்றது nth partial sum of the series. SN equal to u1 plus u2 plus un. that is a seriesன்றது infinite number of terms இருக்கும். அதில் first n term உடைய sum is called the SN. SN denote the sum of the first n terms of the infinite series. So the sequence Sn is said to be convergent அப்படின்னா, so this is the sequence. நம்ம sequence discuss பண்ணும்போது இது மாதிரிலாம் நம்ம sequence எடுத்திருக்கோம். first n terms add பண்ணி that is the sequence. ஒரு sequence is convergent அப்படின்னா that is called that Sn என்றது is a convergent. Okay, Sn என்றது is a convergent sequence அப்படின்னு அர்த்தம். எப்போ Sn convergent sequence, the limit of the Sn exist ஆச்சுன்னா that is called the Sn என்றது convergent sequence. So limit of the Sn, limit n tends to infinity Sn என்றது exist ஆகணும். Okay, exist ஆகும் பட்சத்தில் the sequence Sn என்றது is a convergent sequence னு அர்த்தம். Then Sn is called the convergent அப்படின்னு அர்த்தம். Sn என்றது convergent இருந்ததுன்னா the infinite series is the convergent. அப்படின்னா infinite series is the convergent அப்படின்னா அது எது convergent ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த nth partial sum, nth partial sumன்ற sequence எது converge ஆகுதோ அதுக்கு தான் இந்த infinite seriesன்றது convergent ஆகும். ஸோ அப்படின்னா அந்த infinite series வந்து எது converge ஆகும்னா limit n tends infinity Snன்றது என்ன வருதோ அதுக்கு தான் இந்த summation u1ன்றது இருக்கும். அப்படின்னா summation u1ன்றது s limit n tends infinity Sn equal to s இருந்ததுன்னா இந்த summation u1ன்றது s இருக்கும். Okay, it's a very simple concept. So ஒரு சீரீஸ், ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ். ஓகே, நம்ம டெஃபினட்டாக அந்த கான்செப்ட்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்கணும். இந்த தியரிட்டிக்கல் ஓரியன்டாக கொஸ்டின் கேட்கலாம், இந்த பேசிக்காக கொஸ்டின் கேட்கலாம். ஒன்லி ப்ராப்ளத்தை மட்டுமும் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் பேசிக்காக என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் இஸ் த கன்வர்ஜென்ட் அப்படின்னா அதனுடைய nth பார்ஷியல் சம் Snன்றது தட் இஸ் கால்டு u1 plus u2 plus and so on plus un. So this is nothing but the sequence. இந்த sequence எது converge ஆகும்னா limit exist ஆச்சுன்னா the sequence converge ஆகும். limit எதுக்கு exist ஆகுதோ that is s க்கு exist ஆகுதுன்னா அப்படின்னா the sequence is convergence to s ன்னு அர்த்தம். the sequence வந்து converges to s converge ஆகுது அப்படின்னு அர்த்தம். the sequence nth partial sum of the sequence converges to s னா the infinite series is converges to s. Okay, it's a very simple concept. ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் நான் கன்வர்ஜென்ட் நான் சொல்லணும்னா அதனுடைய nth பார்ஷியல் சம் கன்வர்ஜென்ட் எதுக்கு ஆகுதோ அதுக்கு தான் அந்த இன்ஃபைனைட் சீரீஸ் கன்வர்ஜென்ட் ஆகுது. அப்படின்னா அந்த இன்ஃபைனைட் சீரீஸ் எப்போ நான் டைவர்ஜென்ட் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, if the sequence Sn is divergent இருந்ததுன்னா, the sequence Snன்றது diverges இருந்ததுன்னா அந்த இன்ஃபைனைட் சீரீஸ்ன்றது டைவர்ஜென்ட் அர்த்தம். இன்ஃபைனைட் சீரீஸ் இஸ் a divergent அர்த்தம். the series summation unன்றது ஆசிலேட் ஆகுது. ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் ஆசிலேட் ஆகுது அப்படின்னா எப்போ அது ஆசிலேட் ஆகுனா அந்த இன்ஃபைனைட் அந்த nth பார்ஷியல் சம் ஆஃப் த சீக்வன்ஸ் வந்து ஆசிலேட் ஆச்சுன்னா இன்ஃபைனைட் சீரீஸ் வந்து ஆசிலேட் ஆகுது. அந்த nth பார்ஷியல் சம் டைவர்ஜென்ட்டா இருந்ததுன்னா இன்ஃபைனைட் சீரீஸ் இஸ் டைவர்ஜென்ட்டா இருக்கு.
and the nth partial sum வந்து convergent இருந்ததுன்னா infinite series is convergent இருக்கு. ஓகேவா, that is the idea. ஓகே, ஒரு infinite series னுடைய என்ன convergent அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா addition or omission of a finite number of terms of the series. ஒரு infinite series இருக்கு, இதுல ஒரு finite number of terms ஆட் பண்றோம், ஒரு finite number of term omit பண்றோம், delete பண்றோம், அதனால no effect on its convergence. That is very important result. ஒரு infinite number of seriesல ஒரு finite number of term ஆட் பண்றதுனாலயோ இல்ல finite number of term delete பண்றதுனாலயோ அதனுடைய nature of the series வந்து மாறாது. nature of the series is a convergent. ஒரு infinite number of terms இருக்கிற infinite seriesல. அதே மாதிரி the convergence of the series வந்து remains unchanged. The convergence of the series வந்து remains unchanged if each of its term is multiplied by a non-zero constant. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட். ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ்னுடைய வந்து ஒரு கன்வர்ஜென்ட்டா இருக்கு அப்படின்னா ஓகே, அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஏதோ ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்றதுனால அந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஈச் ஆஃப் இட்ஸ் டேர்ம், தட் இஸ் அந்த இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ல மல்டிப்ளை பண்றதுனால, ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்றதுனால அந்த நேச்சர் ஆஃப் த கன்வர்ஜென்ஸ் வந்து மாறாது. அந்த இன்ஃபைனைட் சீரீஸ்னுடைய நேச்சர் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டும் மாறாதுன்னு அர்த்தம். ஓகே, இதுவும் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஓகே, ஸோ இது மாதிரி ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ன்றத. ஓகே, டெய்லி கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க, டெய்லி கோத்ரூ பண்ணிட்டு இருங்க. தட் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் த ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ இந்த ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் 1/n into n plus 1. ஆக்சுவலி இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா இப்படி கூட கொடுக்கலாம், 1/1 into 2 plus 1/2 into 3 plus 1/3 into 4 plus and so on. இது ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் தான். இந்த ரெண்டும் ஒன்று தான். இது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல சம்மேஷன் n equal to 1 to infinity 1/n into n plus 1 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே 1/1 into 2, இங்கே 1/2 into 3, 1/3 into 4னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இன்ஃபைனைட் சீரீஸ் வந்து அதனுடைய nth term என்ன? nth term பார்த்தீங்கன்னா தட் இஸ் u1ன்றது nth term of the series அப்படின்னு நாம எடுக்கலாம். அப்படின்னா u1ன்றது என்னது? தட் இஸ் கால்டு த 1 minus 1/2 like that. u2ன்றது பார்த்தீங்கன்னா 1/2 minus 1/3. ஸோ இதை சிம்பிளி பண்ணி பார்த்தீங்கன்னா you can realize. ஸோ தட் இஸ் கால்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 minus 1 1/1 into 2ன்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா the 2 into 3, that is called 3 minus 2ன்றது 1. so the 1/2 into 3. so that is u1ன்றது 1 minus 1/2, u2ன்றது 1/2 minus 1/3. எந்த ப்ராப்ளத்துக்கு actually that is called summation 1/n into n plus 1. இந்த ப்ராப்ளத்துக்கு that is nothing but 1/1 into 2 1/1 into 2 plus 1/2 into 3 plus 1/3 into 4 plus and so on. Okay, well, this is the series. So in the series ஒவ்வொரு டேர்மையும் நான் என்ன பண்ணலாம்? this is the u1, இது u2, இது u3, அது மாதிரி un வழியா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இந்த டேர்மை we can express like that 1 minus 1/2, இது வந்து 1/2 minus 1/3. இதே மாதிரி un minus 1 1/n minus 1 minus 1/n, un 1/n minus 1/n plus 1. ஸோ ஆக்சுவலி இதில் எஸ்ன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? ஏன்னா நான் யூஎன் உடைய நேச்சர் கண்டுபிடிக்கும். திஸ் இஸ் கால்ட் த சம்மேஷன் யூஎன். ஸோ இந்த சீரீஸ் இன்ஃபைனைட் சீரீஸ்னுடைய நேச்சர் எனக்கு வேணும்னா கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டான்றது எனக்கு எஸ்என் உடைய நேச்சர் வேணும். எஸ்என்ன்றது என்னது? சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் என் n terms, sum of the first n terms, that is called the Sn. nth partial sum of the series அப்படின்னு அர்த்தம்.
அப்படின்னா u1 plus u2 plus and so on un minus 1 plus un. இதுதான் வந்து Snன்றது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ ஆட் பண்ணும் பொழுது இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். எது கேன்சல் ஆகும்? தட் இஸ் 1/2 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி 1/3 கேன்சல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி 1/n-1 கேன்சல் ஆகிடும். இந்த 1/n கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும் கடைசியா? இந்த 1 இருக்கும். அப்புறம் லாஸ்ட்ல 1/n+1 இருக்கு. ஸோ 1 minus 1/n+1 இருக்கும். ஸோ இந்த Snன்றது is equivalent to 1 minus 1/n+1. இதான் Snன்றது. Just very simple simplification. ஸோ இதுல இந்த Snனுடைய நேச்சர், இது ஒரு சீக்வன்ஸ் இல்லையா? இது ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் எது கன்வெர்ஜ் ஆகும்? தட் இஸ் லிமிட் n tends infinity Sn கண்டுபிடிச்சிங்கன்னா as n tends infinity this is become 0. ஸோ இது 0 ஆயிடுச்சுன்னா that is 1 ன்னு வரும். ஸோ Sn is converges to 1. Sn converges to 1 னா இதனுடைய corresponding infinite series summation un-ன்றது is also converges to 1. Converges to 1. So Sn converges to 1 னா summation un-ன்றது is converges to 1 ன்னு அர்த்தம். Okay, that is a very simple problem. இதே மாதிரி this is another problem summation n square. ஓகே, சீரீஸ்லாம் இப்படி தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய டெஸ்ட் இருக்கு, அதை அப்ளை பண்ணுவோம். பட் இந்த பேசிக் நமக்கு தெரியணும். ஒரு சீரீஸ் கன்வர்ஜன்னா இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்படி தான் அதனுடைய nth பார்ஷியல் சம் நேச்சர் வச்சு அந்த சீரீஸ்னுடைய நேச்சர் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஓகேவா? அது பேஸ் பண்ணி சம் கொஸ்டின் கேட்கலாம், அந்த கொஸ்டின் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ சம்மேஷன் n ஸ்கொயர்ன்றது என்னன்றது இது ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ். இதனுடைய nth partial sum என்ன? That is u1 plus u2 plus un. That is 1 square plus 2 square plus n square. So இது ஃபார்முலா இருக்கு. Sum of the square of the first n natural number. என்ன ஃபார்முலா? n into n plus 1 2n plus 1 by 6. So இதில் லிமிட் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? லிமிட் n tends infinity இன்ஃபினிட்டின்னு வரும். இது இன்ஃபினிட்டின்னு வந்ததுன்னா அந்த கரஸ்பாண்டிங் சீரீஸ் எதுக்கு கன்வெர்ஜ் ஆகும்? டைவர்ஜ் ஆகும். இன்ஃபினிட்டிக்கு டைவர்ஜ் ஆகும். ஏன்னா இந்த nth partial sum diverges to infinity. அதனால the corresponding series is diverges to infinity அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ the first example 1/n into n plus 1 சொன்னோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் summation n square சொல்றோம். ஸோ இதெல்லாம் இந்த பேசிக் டெஃபினேஷனை யூஸ் பண்ணி அவுட் டு த சீரீஸ் இன்ஃபைனைட் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டான்றதை செக் பண்றதுக்கு. இந்த மூணாவது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is summation minus 1 power n into n power minus 1. This is the third example. இதில் un என்ன? That is minus 1 power n power minus 1. n power minus 1 என்ன? That is nothing but 1/n. என்னது? 1/n. So this is summation minus 1 power n divided by n. Actually இதுதான் இல்லையா? இதில் s1ன்றது என்னது? ஒரே ஒரு டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம். நம்ம கரெக்ட். s1ன்றது that is a 1. கரெக்டா? that is minus 1 power n equal to 1 ன்னு போட்டிங்கன்னா that is called minus 1. so s2ன்றது ரெண்டு டேர்ம் வரும். ஓகே, ஐ தாட் அதை கொஞ்சம் லைட்டாக மாற்றிங்க. n equal to 0 to infinity ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, so n equal to 0 to infinity not applicable. n power 0. so 1 to infinity னா இது n plus 1 ன்னு வச்சுக்கலாம். so then only we get the s1ன்றது u1. u1ன்றது பார்த்தீங்கன்னா that is called minus 1 power n plus 1 இருந்ததுன்னா தான் u1ன்றது minus 1 power 2ன்னு வரும். then plus 1 ஆகும், 1/1ன்னு வரும். so that is called the plus 1. so s1 equal to 1. s2 என்ன வரும்? s2 equal to u1 plus u2. u1ன்றது 1, u2ன்றது என்ன வரும்? 2 plus 1 3. that is called the minus 1. so minus 1 இங்க 1/2. okay, something wrong. அப்படின்னா இது ப்ராப்ளம் தப்பு. இது ஒன்லி minus 1 power n plus 1 மட்டும்தான் சீரீஸ். ஓகே, கொடுத்துருக்கிறதுக்கு minus 1 power n plus 1 மட்டும்தான் வரும். n power minus 1 வராது. so 1 minus 1 power n plus 1.
So S2 equal to U1 plus U2 now, that is called minus 1 power minus 1 power 2 now, that is called the plus 1. Minus 1 power 3 now, that is called the minus 1. 1 minus 1. அப்படின்னா that is equal to 0. S3 ன்றது பார்த்தீங்கன்னா that is 1 minus 1 plus 1, that is equal to plus 1. இதே மாதிரி S4 பார்த்தீங்கன்னா 0. S5 ன்றது, so Sn ன்றது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sn is oscillate ஆகும். ஓகேவா, என்ன ஆகும், இந்த இதனுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா minus 1 power n plus 1. So that is oscillate ஆகுது. So 1 0 1 0 like that. அப்படின்னா the given series is the oscillatory series னு அர்த்தம். The given series is the oscillatory series அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இந்த எக்ஸாம்பிள் வந்து இது கொஞ்சம் தப்பு. ஆக்சுவலி சம் minus 1 power n plus 1. அப்படின்னா இங்கே n equal to 0 கூட போடலாம். n equal to 0 to infinity minus 1 power n ன்னு எழுதலாம். இல்லை summation n equal to 1 to infinity minus 1 power n plus 1 சொல்லலாம். ஓகே, ஸோ இதான் ஆக்சுவலி ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதனால திஸ் இஸ் த ஆசிலேட்டரி சீரீஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கன்வர்ஜென்ட், ரெண்டாவது எக்ஸாம்பிள் சம்மேஷன் n ஸ்கொயர் இஸ் த டைவர்ஜென்ட், மூணாவது எக்ஸாம்பிள் சம்மேஷன் minus 1 power n plus 1 இஸ் த ஆசிலேட்டரி சீரீஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நம்ம கொஞ்சம் மெமரைஸ் பண்ணணும். அப்போதான் நமக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நாம கொடுக்குற ப்ராப்ளத்தை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட். மோஸ்ட்லி டிஆர்பி எக்ஸாம்ல இந்த ரிசல்ட் யூஸ் பண்ற மாதிரி தான் ப்ராப்ளம் கேட்குறாங்க. டிஆர்பி பொறுத்த மட்டும் இந்த சீரீஸ் வந்து சம்மேஷன் n equal to 1 to infinity un வந்து கன்வர்ஜென்ட்டா இருக்குன்னா the limit n tends to infinity un ன்றது equal to 0. ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் இஸ் a converges அப்படின்னா ஓகேவா, கன்வர்ஜஸா இருந்ததுன்னா ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் கன்வர்ஜஸ்னா the summation n limit n tends to infinity un ன்றது nth term, அதனுடைய nth term உடைய லிமிட் வந்து 0வா இருக்கும். that is a very important result. ஓகேவா, இதை யூஸ் பண்ணி நிறைய டிஆர்பி கொஸ்டின் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஓகேவா, முக்கியமான ரிசல்ட்டும் கூட. இதனுடைய கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ, தட் இஸ் அது ரொம்ப முக்கியம். நீங்க பாட்டுக்கிட்ட லிமிட் n tends to infinity un வந்து 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்ல முடியாது, அதனுடைய கரஸ்பாண்டிங் இன்ஃபைனைட் சீரீஸ் கன்வர்ஜஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னொன்னு சொல்லலாம், என்ன சொல்லலாம், லிமிட் n tends to infinity un not equal to 0வா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய nth term வந்து அதனுடைய லிமிட் வந்து not equal to 0வா இருந்ததுன்னா அந்த சீரீஸ் இஸ் ஏ நாட் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஏன்னா ஆப்ஷன்ல உங்களுக்கு அது மாதிரி, அதுதான் டிஆர்பி கொஸ்டின்லாம் மோஸ்ட்லி இது மாதிரி சிம்பிள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ரூஃப். Sn equal to u1 plus u2 plus un நாம எடுக்கிறோம்னா ஆக்சுவலி இந்த சீரீஸ் இஸ் த கன்வர்ஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த சீரீஸ், த இன்ஃபைனைட் சீரீஸ் இஸ் த கன்வர்ஜென்ட். இன்ஃபைனைட் சீரீஸ் இஸ் த கன்வர்ஜென்ட்னா என்ன அர்த்தம், அதனுடைய nth partial sum is the convergent. the infinite series is the convergentனா அதனுடைய nth partial sumன்றது convergent. அப்படின்னா லிமிட் n tends to infinity sn ன்றது s ன்னு வரும், s ன்னு வெச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். லிமிட் n tends to infinity sn ன்றது s னா லிமிட் n tends to infinity sn minus 1 ன்றதும் s தான், லிமிட் n tends to infinity sn plus 1 ன்றதும் s தான். இப்ப u1 ன்றதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா sn minus sn minus 1 டிஃபைன் பண்ணலாம். sn னா ஃபர்ஸ்ட் n டெர்ம்னுடைய சம், sn minus 1 ஃபர்ஸ்ட் n minus 1 உடைய சம், ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது un வரும். இதுல லிமிட் n tends to infinity un ன்றது லிமிட் n tends to infinity sn மைனஸ் லிமிட் n tends to infinity sn minus 1. ஸோ அப்படின்னா இது s, இதுவும் s, s minus s ன்றது 0. ஓகே, ஸோ ஒரு சீரீஸ் கன்வர்ஜென்ட்டா இருந்ததுன்னா அந்த லிமிட் n tends to infinity un ன்றது 0 வருது. ஓகேவா, so that is a very important result, very important result. most of them TRB question இதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. sometime வந்து CSIR net question கூட நாம இதை பேஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, not a sufficient part, this is the only necessary part, not a sufficient part. so there exists a non-convergent series summation un, the limit n tends to infinity un equal to 0வா இருக்கலாம். the converse வந்து true கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் this one. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா u1ன்றது 1 by root 10 சொல்லுவோம், 1 by root 10 u1ன்றது, இது லிமிட் பார்த்தீங்கன்னா 0 வந்துடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் வந்து நாட் ஏ கன்வர்ஜென்ட் சீரீஸ், இந்த சீரீஸ் வந்து நாட் ஏ கன்வர்ஜென்ட் சீரீஸ். sn பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது மாதிரி எடுப்போம். ஸோ sn வந்து கிரேட்டர் தென் 1 by root 10 எழுதலாம்.
ஓகே இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது 2 3 4 ஓகேவா 2 3 4னா 2 இருந்ததுன்னா ரூட் 2 இருந்ததுன்னா தட் இஸ் அ சின்ன நம்பர் ரூட் 10ன்றது இஸ் அ வெரி ஸ்மாலஸ்ட் நம்பர் கம்பேர் டு ரூட் 2 1 பை ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1 பை ரூட் 2 இஸ் கிரேட்டர் தென் 1 பை ரூட் 3 இல்லையா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்னுன்றது கிரேட்டர் தென் 1 பை ரூட் 10 1 பை ரூட் 2 கிரேட்டர் தென் 1 பை ரூட் 10 1 பை ரூட் 3 கிரேட்டர் தென் 1 பை ரூட் 10 ஸோ எல்லாமே 1 பை ரூட் 10 தட் இஸ் கால்டு n பை ரூட் 10 இதை அடிச்சிங்கன்னா திஸ் இஸ் கால்டு த ரூட் 10 ஓகேவா ஸோ திஸ் இஸ் என்னது டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டி இது டைவர்ஜஸ் டு இன்ஃபினிட்டினா எஸ்என் கிரேட்டர் தென் ரூட் 10 வருது அப்படின்னா தட் இஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு அர்த்தம் ஆஸ் n டென்ஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா the series is a divergent this is the one of the method ஸோ இங்கே லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி u1ன்றது ஜீரோவா இருக்கு ஆனா அந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஏ கன்வர்ஜென்ட் சீரீஸ் தட் இஸ் அ டைவர்ஜென்ட் சீரீஸ் அதனால லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி u1 ஜீரோவா இருந்ததுன்னா அதை போயிட்டு நான் என்ன சொல்ல முடியாது அந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் சொல்ல முடியாது ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட் இது ஓகேவா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தம் சீரீஸை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளங்கள்லாம் ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 பை 4 ரூட் ஆஃப் 2 பை 6 ரூட் ஆஃப் n பை 2 இன்ட்டு n பிளஸ் 1 ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா u1ன்றது இதுதான் ஓகே ஸோ இதில் 1 பை ரூட் 2 வெளியே எடுத்துடலாம் மிச்சம் என்ன இருக்கும் ரூட் ஆஃப் n பை n பிளஸ் 1ன்னு இருக்கும் இதில் கீழே n வெளியெடுத்தா என்ன ஆகும் 1 பிளஸ் 1 பை n n வெளியெடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் மேலே n கீழே n வெளியெடுத்தா 1 பிளஸ் 1 பை n ஆக்சுவலி அந்த 2 தூக்கி வெளியே போட்டுட்டோம் 1 பை ரூட் 2 வெளியே வந்துடுச்சு இந்த n அடிச்சுட்டா இதுதான் இருக்கு இதில் n டென்ஸ் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா இது என்ன ஆகும் 1 பிளஸ் 0ன்னு வரும் இந்த போர்ஷன் 0 ஆகும் இந்த போர்ஷன் 0 ஆச்சுன்னா 1 பை 1 ஒன்று தான் ரூட் 1ன்றது 1 தான் ஸோ ஆஸ் n டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு எடுக்கும்போது un உங்களுக்கு என்ன வருதுன்னா 1 பை ரூட் 2ன்னு வருது என்ன வரல 0 வரல ஸோ இது ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் நான் nth டேர்ம் un எடுத்துக்கிட்டேன் லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி un எடுத்தேன் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு ஸோ கண்ணை மூடிட்டு என்ன சொல்லலாம் இந்த சீரீஸ் இஸ் த டைவர்ஜென்ட் சொல்லலாம் அதே இந்த இடத்துல லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி u1ன்றது 0 வந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த சீரீஸை கன்வர்ஜென்ட் சொல்ல முடியாது ஓகே அதனால தான் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டிஆர்பி கொஸ்டின்ல மோஸ்ட்லி நம்ம ஃபேஸ் பண்றது இது கன்வர்ஜென்டான்னு கேட்கும் விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னு கேட்கும்போது எதெல்லாம் டைவர்ஜென்ட்ன்றத நம்ம ரொம்ப ஈஸியாக டிசைட் பண்ணிடலாம் அப்படின்னா 3 டைவர்ஜென்ட் சீரீஸ் இருக்கும் 3 டைவர்ஜென்ட் சீரீஸ் எப்படி இருக்குன்னா nth டேர்ம் நம்ம எடுத்தா அதில் லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி எடுக்கும்போது நாட் ஈக்குவல் டு 0 வரும் ஓகேவா ஸோ 3 ப்ராப்ளம் நாட் ஈக்குவல் டு 0 வரும்பொழுது ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டாக தான் இருக்க போகுது ஸோ அதனால இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த nth டேர்ம்னுடைய லிமிட் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால the given series is the divergent series அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி summation of cos of 1 by n square the cos of 1 by n square அப்படின்னு பார்த்தீங்கன்னா u1 equal to cos of 1 by n square லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி u1 கண்டுபிடிச்சா என்ன வரும் cos of 1 by infinity 1 by infinityன்றது 0 cos 0 வேல்யூ என்னது 1 அப்படின்னா that is called the 1ன்னு வந்தது not equal to 0 ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0னா இந்த சீரீஸை நான் என்ன சொல்லலாம் நாட் ஏ கன்வர்ஜென்ட் சொல்லலாம் திஸ் இஸ் நாட் ஏ கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் ஓகேவா டிஆர்பி கொஸ்டின்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் இது ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 by 2 plus 2 by 3 plus 3 by 4 plus and so on plus n by n plus 1 plus and so on ஸோ இதை நீ nth டேர்ம் பாருங்க இது ஒரு சீரீஸ் இது இன்ஃபைனைட் சீரீஸ் nth டேர்ம் பார்த்தீங்கன்னா u1 equal to n by n plus 1 கீழே இருக்கிறதுல n வெளியெடுக்கலாம் n வெளியெடுத்தீங்கன்னா 1 plus 1 by n அப்படின்னா இந்த n கேன்சல் ஆகிடுது ஸோ தட் இஸ் கால்டு as n tends infinity 1 plus 0 that is called 1ன்னு வந்துடும் not equal to 0 so that is called the limit n tends infinity u1ன்றது not equal to 0 அப்படின்னா nth டேர்ம் வந்து not equal to 0 வந்ததுன்னா the corresponding series is the divergent series okay so இதே மாதிரி இந்த ப்ராப்ளம் u1 எடுக்கிறோம் லிமிட் n tends infinity எடுக்கிறோம் not equal to 0 வந்ததுன்னா the given series is the not a convergent series that is called the not a convergent then summation cos of 1 by n so limit n tends infinity cos 0 வந்து 1
not equal to 0, the series is not a convergent. அதே மாதிரி cos of summation 1 by n whole power 1 by n அப்படின்னா என்ன அர்த்தம்? that is called n power minus 1 by n. okay, 1 by n whole power 1 by n. so that is called the 1 by n power 1 by n. நீங்க எப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இதில் லிமிட் n tends infinity போட்டால் என்ன வரும்? ஆக்சுவலாக இதுக்கு வேல்யூ வந்து 1. இது n பவர் மைனஸ் 1 பை கீழே 1 வந்துன்னா 1 by 1 1 தான். ஸோ தட் இஸ் கால்ட் த 1. ஸோ லிமிட் n tends infinity un-ன்றது 1 வருது, நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா the series is not a convergent. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ், மோஸ்ட்லி கேட்ட ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதே மாதிரி சம்மேஷன் n equal to 1 to infinity square root of 3n square plus 5n plus 4 divided by 4n square plus 1. So the u1 equal to root of 3n square plus 5n plus 4 divided by 4n square plus 1. அப்படின்னா இங்க என்ன பண்ணலாம்? dividing the numerator and denominator by n square. ஓகே, அப்படின்றத விட மேலே n square வெளியே எடுக்கலாம். root of மேலே n square வெளியே எடுக்கிறோம். so 3 plus 5 by n plus 4 by n square. கீழே பார்த்தீங்கன்னா n square வெளியே எடுக்கலாம். so 4 plus 1 by n square. ஸோ n ஸ்கொயர் வெளியே எடுத்துனா நீங்கள் இது மாதிரி டிவைட் பண்ணாலும் சரி, நியூமரேட்டர் டினாமினேட்டரை, இதுதான் பெஸ்ட் வே. ஸோ ஆக்சுவலி இப்படி வரும். இதில் லிமிட் n tends infinity போட்டிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து இது ஒரு நம்பர் வருது. ஸோ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா அந்த கிவன் சீரீஸ் வந்து திஸ் இஸ் த டைவர்ஜென்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை n ஸ்கொயர் பிளஸ் 1 பார்த்தீங்கன்னா மேலே n ஸ்கொயர் வெளியே எடுக்கலாம், கீழே n ஸ்கொயர் வெளியே எடுக்கலாம், கேன்சல் ஆகிடும். 1 minus 1 by n square, 1 plus 1 by n square. So இதுவும் பார்த்தீங்கன்னா லிமிட் n tends infinity u1 எடுக்கும்போது that is called the 1, not equal to 0. The series is a divergent, that is not convergent. So இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ இதுவும் 2 by minus 1 power n minus 3 whole power n. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஹேவியர் ஆஃப் த nth term பார்த்தீங்கன்னா this is the nth term. minus 1 power n alternate between the minus 1 and plus 1. if n is odd அப்படின்னு எடுத்தீங்கன்னா minus 1 power n ன்றது minus 1 வரும். அப்படின்னா denominator என்ன வரும்? minus 1 minus 3 that is called the minus 4 வரும். அப்படின்னா 2 by minus 4 whole power n that is called the minus 1 by 2 whole power n. so that is called minus 1 by 2 power n. that is if n is odd இருக்கும் பட்சத்தில், n ன்றது odd இருக்கும் பட்சத்தில் minus 1 power n ன்றது minus 1, இங்கே that is called the 2 power n அப்படின்னு சொல்லுவோம். if n is even, minus 1 power n equal to 1. so 1 minus 3 equal to minus 2. அப்போ 2 by minus 2 whole power என்ன வரும்? that is called whole power n, that is minus 1 power n ஈவன்றதுனால plus 1. so u1 ன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஃபார் ஈவன் n-க்கு u1 equal to 1ன்னு வருது. அப்படின்னா the subsequence of even terms லிமிட் n tends infinity நீங்கள் எடுக்கும் பொழுது நாட் ஈக்குவல் டு 0 வருது. எது? சப்சீக்வன்ஸ். ஈவன் டேர்ம்லாம் நாம் கலெக்ட் பண்ணும் பொழுது அதனுடைய nth டேர்ம், இதை பற்றி நாம் ஒரி பண்ண வேணாம், அதனுடைய nth டேர்முக்கு ஆஸ் n tends infinity நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈவன் டேர்முக்கு எனக்கு 1ன்னு வருது, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா அந்த சப்சீக்வன்ஸ் u1 doesn't converges to 0. அப்படின்னா அந்த ஓவரால் லிமிட் வந்து லிமிட் n tends infinity u1ன்றது cannot be converges to 0. 0வுக்கு கன்வெர்ஜ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா nth term டெஸ்ட் பிரகாரம் the series is not convergent. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம், கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். ஓகே, ஸோ இதை டைரெக்டாக நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டு டேர்மாக பிரிக்கும் போது ஒரு டேர்முக்கு ஒரு சப்சீக்வன்ஸுக்கு எனக்கு 1 வர்றதுனால நாட் ஈக்குவல் டு 0. அதனால நான் இன்னொன்னுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இன்னொன்னுக்கு 0 வரல, 1ம் வரல. ஸோ அதனால கண்டிப்பாக இது வந்து 0 கன்வெர்ஜ் ஆகாது u1ன்றது. அதனால திஸ் இஸ் நாட் எ கன்வெர்ஜென்ட் சீரீஸ். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ரிசல்ட், the Cauchy principle, general principle of the convergence for the series. Cauchy convergence criterion அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா necessary and sufficient condition for a series summation u1 to converge
is that என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா for each epsilon greater than 0 there exists a positive integer m such that mod of um plus 1 plus um plus 2 plus and so on plus un less than epsilon for all n greater than equal to m. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேவா, this is the necessary and sufficient condition for the series is the convergence. ஓகே, ஜெனரலா நம்ம சீக்வன்ஸ்ல காஷி கண்டிஷன் பார்த்திருப்போம். அது மாதிரி ஒரு சீரீஸ் இஸ் த கன்வர்ஜென்ஸா இருக்கணும்னா okay where there exists some stage that is a positive integer after the stage that is n greater than equal to m பிரகாரம் um plus 1 plus um plus 2 plus and so on un that is un minus um மாதிரி தான் அது. un என்றது n வரலையும் ஆட் பண்ணுவோம், um என்றது m வரலையும் ஆட் பண்ணுவோம். ஆனா இங்க m தான் சின்னது, n என்றது பெருசு. அப்படின்னா இது ரெண்டு கழிச்சிங்கன்னா என்ன வரும், m plus 1 ல இருந்து n வரலையும் ஆட் பண்ணுவோம். that is should be less than epsilon. நம்ம சீக்வன்ஸ்ல படிச்சா அதே டெஃபினிஷன் தான். okay, that is called the Cauchy criterion for the series is the convergence. இப்போ இது ஒரு சீரிஸ், இந்த சீரிஸ்லாம் நம்ம ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். ஓகேவா, this is called the harmonic series னு சொல்லுவோம். இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா not a convergence. this series is a not a convergence. so suppose the series converges அப்படின்னு நாம வைக்கிறோம்னு வச்சுக்க, epsilon equal to 1 by 4 னு வச்சுட்டா the Cauchy general principle of the convergence என்ன சொல்லுவோம்னா, the for the find the positive integer m that is 1 by m plus 1 1 by n less than 1 by 4 னு எடுக்கலாம். epsilon equal to 1 by 4 ன்றதுனால n equal to 2m நாம எடுத்தா that is என்ன வரும், this is equal to 1 by m plus 1 1 by m plus 2 that is equal to n equal to 2m னு வரும். அப்படின்னா இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். 2m ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2m ன்றது m plus m னு அர்த்தம். m plus 1 m plus 2 லாம் கம்பேர் பண்ணும்போது m plus m ன்றது பெருசு. ஓகேவா, சோ பெரிய நம்பர் கீழே இருந்ததுன்னா அந்த ஃபிராக்ஷன் நம்பர் சின்னதா இருக்கும். அப்படின்னா this is greater than 1 by 2m. எது 1 by m plus 1 greater than 1 by 2m, 1 by m plus 2 greater than 1 by 2m, 1 by 2m greater than 1 by 2m. மொத்தம் m டைம்ஸ் இருக்கு, m times 1 by 2m that is equal to 1 by 2. so இந்த term greater than 1 by 2 னு வருது, that is contradiction. actually less than 1 by 4 வச்சிருக்கோம். so இந்த contradiction ஏன் arise ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the series is a convergent வச்சதுனால arise ஆகுது, Cauchy principle applicable ஆகல. so the given series is a not a convergent. okay, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் Cauchy principle அப்ளை பண்ணது. so இதுல முக்கியம் வந்து இந்த சீரீஸை நம்ம ஃபிங்கர் டேப்ல வச்சுக்கணும். இந்த சீரீஸ் இந்த ஹார்மோனிக் சீரீஸ் பார்த்தாலே that is called the not a convergent. and then அது Cauchy principle என்னன்னு தெரியணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜெனரல் டெஸ்ட் ஃபார் த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் த பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ். ஸோ பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் பாத்தீங்கன்னா summation n equal to 1 to infinity un. இது ஒரு பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் such that un greater than equal to 0. அப்படின்னா un greater than equal to 0 for all n belongs to n னா ஓகே, இது ஒரு பாசிட்டிவ் டேர்ம்னா எல்லா டேர்மும் பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா பின்னாடி வந்து ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ்னு ஒன்று படிப்போம். okay, un is each un is greater than equal to 0 for all n greater than n belongs to n. அப்படின்னா the sequence of the partial sum of the series is monotonically increasing sequence. if un greater than equal to 0 na sn plus 1 minus sn என்றது that is nothing but un plus 1 that is greater than equal to 0. so sn plus 1 greater than equal to sn. அப்படின்னா என்ன அர்த்தம், that is called the nth partial sum என்றது monotonically increasing sequence ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் எப்போ ஒரு பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் எடுத்தா. so the convergence of the positive term series என்ன சொல்லலாம், necessary and sufficient condition for the convergence of the positive term series. ஒரு பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ஸ் இருக்கு, முன்னாடி யூஸ் பண்ண அதே டெஃபினிஷன் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, ஸோ என்ன பார்த்தோம், ஒரு அது nth partial sum is கன்வர்ஜென்ஸா இருந்ததுன்னா the base series is the convergence, தப்பு கிடையாது. இங்க ஸ்பெஷலா என்ன சொல்லலாம், அதனுடைய nth partial sum ஓகேவா ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் இஸ் கன்வர்ஜென்ஸா இருக்குன்னா what are the condition அப்படின்னு பாத்தீங்கன்னா, the nth partial sum of the series defined by sn equal to u1 plus u2 plus and so on un is bounded above இருக்கணும். என்னவா இருக்கணும், bounded above இருந்ததுன்னா ஓகேவா இருக்கிறது தான் the necessary and sufficient condition for the infinite series is the okay convergence இருக்கிறதுக்கு பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ்க்கு.
ஓகேவா, இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரியான ஒரு முக்கியமான ரிசல்ட். ஓகேவா, மைல்டா ரொம்ப டெப்தா கேட்கும் பொழுது. ஸோ ஒரு பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் இஸ் டைவர்ஜென்டா இருக்கணும்னா, ஒரு பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, த பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ். ஓகேவா, இஸ் டைவர்ஜென்டா இருக்கணும்னா, ஓகேவா, இஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் இட்ஸ் பார்ஷியல் சம் இஸ் நாட் பவுண்டட் எபோ. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஒரு பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ் இஸ் த டைவர்ஜென்டா இருக்கணும்னா, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் இட்ஸ் பார்ஷியல் சம்ஸ் வந்து இஸ் நாட் பவுண்டட் எபோ, பவுண்டட் எபோவா இருக்காது, இஸ் நாட் பவுண்டட் எபோ. ஸோ நெசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன்னா பவுண்டட், அந்த nth பார்ஷியல் சம் பவுண்டட் எபோவா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த இன்ஃபைனைட் சீரிஸ் இஸ் a convergent. ஓகேவா, ஸோ அந்த nth பார்ஷியல் சம் நாட் பவுண்டட் எபோவ்னா தட் இஸ் டைவர்ஜென்ட், இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன். ஒரு சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இஃப் த கன்வர்ஜென்ஸா இருக்கணும்னா, ஓகே, தட் இஸ் த கராலே தேர் எக்ஸிஸ்ட் some number k such that u1 plus u2 plus un, that is called the nth partial sum, less than k. என்ன அர்த்தம் அது? that is bounded above. இல்லையா, இப்ப சொன்னதுதான், that is bounded above. Sn is bounded above, that is there exists some positive number and that is less than k for all n belongs to n. அதே மாதிரி a series of positive terms is divergent இருக்கணும்னா, if each term after a fixed stage, ஓகேவா, ஒரு series of positive term divergent, each term after a fixed stage is greater than some fixed positive number. என்ன அர்த்தம் இதுக்கு? greater than ஒரு fixed each term after the fixed stage அப்புறம் greater than இருக்கணும். ஒரு fixed positive number இருக்குன்னா என்ன அர்த்தம்? not bounded above னு அர்த்தம். bounded above இல்ல அப்படின்னு அர்த்தம். that is called the divergent. அதே மாதிரி each term of the series summation un of the positive terms, okay, doesn't exceed the corresponding terms of the convergent series summation vn of the positive terms, then summation un is the convergent. Okay, where each term of the series, that is the third result, summation un of the positive terms doesn't exceed the corresponding terms of the convergent series. Doesn't exceed na பெருசா இல்ல, that is called the doesn't exceed corresponding terms of the convergent series. Summation vn என்றது convergent series. Okay, so of the positive terms, the doesn't exceed னா பெருசா இல்லைன்னு அர்த்தம். each and every term of the series summation un. ஆனா இது convergent series. அப்படி இருந்ததுன்னா the summation un என்றது is a convergent சொல்லலாம். so each term summation un என்றது exceed-ஆ இருக்கு or equal-ஆ இருக்கு corresponding to the term of the divergent series. okay, exceed பெருசா இருக்கு, இல்ல ஈக்குவலா இருக்கு ஒரு டைவர்ஜென்ட் சீரிஸுக்கு அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் சீரிஸை இஸ் a divergent சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு தியரிட்டிக்கலா கேட்கும் பொழுது ரிசல்ட்டா கேட்பாங்க. ஓகே, மோஸ்ட்லி திருப்பி திருப்பி நீங்க ரீகால் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் மைண்ட்ல இருக்கும். நீங்க ஒரு தடவை படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா மறந்துட வேண்டியதுதான். ஓகே, பட் இதெல்லாம் நம்ம ப்ராப்ளமா நிறைய யூஸ் பண்ணுவோம். அந்த nth டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அந்த சீரீஸ் இஸ் டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம நிறைய ப்ராப்ளமா யூஸ் பண்ணுவோம். பட் இது மாதிரி ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் படிக்க தான் நாம ஞாபகம் இருக்கும், திருப்பி ரீகால் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, எல்லாமே இந்த பேஸ்ட் ஆன் த பவுண்டட் எபோவ், அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாசிட்டிவ் டேர்ம் சீரிஸ்ன்றது. அதே மாதிரி அனதர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் யூஎன், இது ஒரு இன்ஃபைனைட் சீரிஸ் இது. ஓகே, ஆஃப் த பாசிட்டிவ் டேர்ம் சச் தட் லிமிட் n tends infinity un-ன்றது நாட் ஈக்குவல் டு 0-வா இருக்கு. இது நாட் ஈக்குவல் டு 0-வா இருக்கு, இது ஒரு பாசிட்டிவ் டேர்ம் சீரிஸ். அப்படின்னா அந்த சம்மேஷன் un-ன்றது என்ன சொல்லலாம்? டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அனதர் ரொம்ப முக்கியமான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ரெண்டு சீரிஸ் சம்மேஷன் un அண்ட் சம்மேஷன் vnன்றது ரெண்டுமே கன்வர்ஜென்ட் சீரிஸ். அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா கன்வர்ஜென்ட் சீரிஸ், ரெண்டுத்தையும் சப்ரா பண்ணீங்கன்னா கன்வர்ஜென்ட் சீரிஸ். அதே மாதிரி சம்மேஷன் un-ன்றது கன்வர்ஜஸ், சம்மேஷன் vn-ன்றது டைவர்ஜஸ். சம்மேஷன் un-ன்றது கன்வர்ஜஸ், சம்மேஷன் vn-ன்றது டைவர்ஜஸ். அப்படின்னா சம்மேஷன் un பிளஸ் vn-ன்றது டைவர்ஜஸ்னு வந்துடும். un பிளஸ் vn-ன்றது டைவர்ஜஸ் சீரிஸ்னு வந்துடும். ஓகேவா, ஸோ இது சம்மேஷன் un-ன்றது கன்வர்ஜென்ஸ், இன்னொரு சீரிஸ் டைவர்ஜஸா இருக்கு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா டைவர்ஜஸ் தான் வரும், கன்வர்ஜஸ் வராது. ஓகேவா, ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம்.
இது ஓரளவு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபிஃப்த் ரிசல்ட். ஸோ இந்த ரிசல்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் 1/n ஹோல் பவர் 1/nன்றது. தட் இஸ் nth டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தது, அதனால பேஸ் சீரிஸ் இஸ் அ டைவர்ஜன்ஸ் சொன்னோம். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், தட் இஸ் கால்ட் த லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி. லாக்லாம் எடுத்து இதை ப்ரொசீட் பண்ணீங்கன்னா லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நீங்கள் ஜென்ரலாக எடுத்தீங்கன்னாவே இதுக்கு nth டேர்ம் பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0 தான் வரும். தட் இஸ் த சீரிஸ் இஸ் த டைவர்ஜென்ட். இதெல்லாம் ப்ரொசீட் பண்ண வேணும். அதே மாதிரி இந்த சீரிஸ் சம்மேஷன் u1ன்றது whose terms are not necessarily positive, not necessarily அதனுடைய டேர்ம்ஸ் வந்து not necessarily positive, may fail to be convergent even if the sequence is bounded above. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஒரு சீரீஸ்ல வந்து பாசிட்டிவ் டேர்ம் எல்லாமே பாசிட்டிவ் டேர்மா இல்ல. ஓகே, எல்லாமே பாசிட்டிவ் டேர்மா இல்ல அப்படின்னா ஓகேவா? ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் எபோவா இருந்தா கூட அந்த சீரீஸ் கன்வர்ஜென்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா u1 ஈக்குவல் டு -1 பவர் nன்றது தான் எக்ஸாம்பிள். u1 ஈக்குவல் டு -1 பவர் nன்னா இதுக்கு sn நீங்க எடுக்கிறீங்கன்னா sன்றது -1 வரலாம். டிபெண்ட் ஆன் n இஸ் ஆடா இருந்ததுன்னா, n இஸ் ஈவனா இருந்தா 0 வரும். அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் snன்றது that is the bounded above by 0. But the base series பார்த்தீங்கன்னா is not a convergent. Base series is a not a convergent. ஏன் not a convergent? அது பாசிட்டிவ் டேர்ம் சீரிஸ் கிடையாது. ஸோ நம்ம அந்த சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் எபோவா இருந்தா அந்த சீரிஸ் வந்து எப்போ கன்வர்ஜன் நான் சொல்ல முடியும்னா அது ஒன்லி எல்லா டேர்மும் பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் அந்த சீரீஸை வந்து நான் என்ன சொல்ல முடியும், கன்வர்ஜன் சொல்ல முடியும். அதர்வைஸ் வந்து அதை கன்வர்ஜன் நாம சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா சம்மேஷன் u1ன்றது இஸ் த பாசிட்டிவ் டேர்ம் சீரிஸ் அண்ட் kன்றது இஸ் அ கிவன் பாசிட்டிவ் நம்பர். kன்றது பாசிட்டிவ் நம்பர். அப்படின்னா டூ சீரீஸ் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் kun கேவால மல்டிப்ளை பண்றாங்க ஈச் அண்ட் எவரி டேர்ம். நேச்சர் மாறுமா? இது பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ், kன்றது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? சம்மேஷன் kun சம்மேஷன் un பிளஸ் k. ஓகேவா? இதெல்லாம் நான் என்ன சொல்லலாம், இந்த சீரீஸை பத்தி கன்வர்ஜென்ஸ் சொல்லலாமா, டைவர்ஜென்ஸ் சொல்லலாமானா அந்த சீரீஸ் பேஸ் சீரீஸ் கன்வர்ஜென்டா இருந்ததுன்னா சம்மேஷன் kun கன்வர்ஜென்ட். அந்த பேஸ் சீரீஸ் டைவர்ஜென்டா இருந்ததுன்னா சம்மேஷன் kun டைவர்ஜென்ட். அதே மாதிரி எல்லா டேர்ம்லயும் நான் கேவை ஆட் பண்றேன். கேன்றது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஈச் அண்ட் எவரி டேர்ம்ல நான் கேவை ஆட் பண்றேன்னா the base series is the convergent-ஆ இருந்ததுன்னா அந்த நீங்க எல்லா டேர்ம்லயும் கேவை ஆட் பண்றதுனால அதனுடைய நேச்சர் மாறாது. ரிசல்ட் அதுதான். ஸோ ஈச் ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ்ல ஒவ்வொரு டெம்மு கூடவும் ஒரு பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்றதுனால சரி, ஒவ்வொரு டெம்மு கூடவும் ஒரு பாசிட்டிவ் நம்பரை ஆட் பண்றதுனாலும் சரி, அந்த சீரீஸ்னுடைய நேச்சர் கன்வர்ஜென்டா இருந்ததுன்னா கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்டா இருந்ததுன்னா டைவர்ஜென்ட். அதனுடைய நேச்சர் வந்து மாறாது அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகே, ப்ரூஃப் வேணும்னா பாருங்க. ஓகே, பட் இதை புரிஞ்சுக்கணும், இந்த ரிசல்ட்லாம் நாம ஓரளவு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன் ஃபியூச்சர்ல டிஆர்பி எக்ஸாமே அப்படிதான் இருக்கும். ஓகே, the next result பார்த்தீங்கன்னா the series of each of whose term is non-positive is convergent if only if the sequence of its partial sum is bounded below. எவ்வளவு அருமையா கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நாம என்ன படிச்சோம் ஆக்சுவலி, ஈச் அண்ட் எவ்வரி டேர்ம் இஸ் பாசிட்டிவ் டேர்மா இருந்ததுன்னா அதனுடைய nth பார்ஷியல் சம் வந்து nth பார்ஷியல் சம் இஸ் பவுண்டட் எபோவா இருந்ததுன்னா ஓகேவா, தென் த சீரீஸ் இஸ் த கன்வர்ஜென்ட் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, பட் nth பார்ஷியல் சம் பவுண்டட் பிலோவா இருந்ததுன்னா ஓகேவா அந்த சீரீஸ் வந்து எல்லா டேர்மும் நான் பாசிட்டிவா இருக்கணும். நான் பாசிட்டிவ் மீன்ஸ் தட் இஸ் ஜீரோவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அந்த சீரீஸ் என்ன சொல்லலாம், கன்வர்ஜென்ஸ் சொல்லலாம், பவுண்டட் பிலோவா இருக்கும்போது. ஸோ இந்த ரிசல்ட்டும் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஓகேவா?
வேணும்னா பாருங்க. ஓகே, அதர்வைஸ் அதே மாதிரி the necessary and necessary condition for the convergence of the infinite series என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா un is converges to 0 as n tends to infinity. That is the necessary condition. அதுதான் நம்ம வெரி ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தது முக்கியமான ரிசல்ட்னா நான் சொன்னது. nth term is converges to 0 as n tends to infinity. எப்போ the series is the convergence ஆகுதுன்னா series is the ப்ரூஃபும் பார்த்தோம். ஓகே, இதனுடைய கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அதுக்கு ஹார்மோனிக் சீரிஸ் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஹார்மோனிக் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இஸ் த டைவர்ஜென்ட் சீரிஸ் summation 1 by nன்றது. பட் nth term பார்த்தீங்கன்னா converges to 0. ஸோ ஆக்சுவலி the series is the convergence இருந்தாதான் nth term convergence 0ன்னு சொல்ல முடியும். nth term convergence 0னா சீரிஸ் கன்வர்ஜென்ஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஹார்மோனிக் சீரிஸும் ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். நாளைக்கு பார்ப்போம் இந்த செகண்ட் பார்ட். உருளி பாருங்க, அன்னன்னைக்கு எடுக்கிறத கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க, டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்லோவாக படிங்க. ஓகே, திருப்பி திருப்பி ரீகால் பண்ணுங்க.